நமக்கு பிடிச்ச ஹீரோயின் படங்களை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். அதுலேயும் டபுள் ரோலில் பார்க்குறது அதை விட சந்தோஷத்தை கொடுக்கும். இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிற இந்த காலகட்டத்தில் டபுள் ட்ரிபிள்னு தாண்டி நம்ம உலக நாயகன் தசாவதாரம் படத்தில் 10 கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். அது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருந்தாலும் இப்போ இருக்க டெக்னாலஜியில் சாத்தியமாச்சு. இதையே நம்ம இவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலத்தில், அதாவது செல்லுலாய்டு காலத்தில், ஃபிலிம் ரோல் காலத்தில் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த ஃபிலிம் ரோலில் எப்படி எடிட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கட்டாயம் போய் பாருங்கள். சினிமாவில் முதல் டபுள் ஆக்ஷன் படம் எது அப்படின்னா 1940 வெளிவந்த உத்தமபுத்திரன். இதில் நடித்தவர் பியு சின்னப்பா. இந்த டபுள் ஆக்ஷன் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனே இதுக்கு நிறைய ஆப் வந்துருச்சு. இருந்தாலும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்ப்போம். எந்த ஒரு மோஷனும் இல்லாத ஒரு பேக்ரவுண்டில் ரெண்டாக பிரித்து கேமராவை ஸ்டாட்டிக்காக வச்சு 2 வெவ்வேறு டைமில் ஒரே ஆப்ஜெக்டை எடுத்து அந்த ஷாட்டை காம்போசிட் பண்ணும்போது அது ஒரே டைமில் எடுத்த மாதிரி ஒரு ரியல் ஆக்ஷன் மாதிரி தெரியும். இது ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் தான். இது இப்போ இருக்கிற சாஃப்ட்வேரில் ஈஸியாக கட் பண்ணி காம்போசிட் பண்ணிடலாம். ஆனால் அப்போ ஃபிலிம் ரோல் காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க? அதுவும் சேம் மெத்தட் தான். சாஃப்ட்வேர் இல்லாததால் ஃபிலிம் ரோலை வெர்டிக்கலாக மேனுவலாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்படி கட் பண்ண மார்க் தெரியாமல் இருக்க பேக்ரவுண்டில் வர வெர்டிக்கல் லைன்ஸை கட்டிங் பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் சிவாஜி சார் நடித்த நவராத்திரி படத்தில் அவர் 9 ரோலில் நடிச்சிருப்பார். ஃபிலிம் ரோல் ஜாயின் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். சிவாஜி சார் 9 டைம் நடித்த 9 ஷாட் கொண்ட ஃபிலிமை கரெக்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் டியூயல் ஆக்ஷனுக்கு இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணாங்க. அது பாடி டூப் மெத்தடு. இதில் ஒரு ஆக்டர் மாதிரியே இருக்க இன்னொருத்தரை எதிரில் நடிக்க வச்சு டியூயல் ஆக்ஷனாக நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில் டியூயல் ஆக்ஷன் கேரக்டர்ஸ் அந்த கட்டிங் பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. காரணம், கிராஸ் பண்ணும் போது அந்த கேரக்டர்ஸ் கட் ஆகிடும். இந்த ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் அந்த கட்டிங் லைனை தாண்டி போவார். இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அந்த கட்டிங் பாயிண்ட் கிட்ட இருக்கிற கேரக்டர் சிவாஜி சார் இல்லை, அவரோட டூப்பு. இந்த ஷாட்டில் 2 சிவாஜி சாரும் கையை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அவரோட ஷோல்டர் கிட்ட தான் கட்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த கேரக்டரோட டூப்பை கையை கொடுக்குற மாதிரி நடிக்க வச்சு ஷோல்டரோட கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலத்திலே ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம கண்களை ஏமாற்றி பல ஷாட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்புறம் எடிட்டிங் கம்ப்யூட்டரில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் குரோம் கீ, அதாவது க்ரீன் மேட் டெக்னாலஜி வந்தது. இந்த மெத்தடில் க்ரீன் மேட்டை பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணி ஆக்டர் அதில் நடிக்க வச்சு பேக்ரவுண்டை ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சுது. ஏன் க்ரீன் கலர் அப்படின்னா நம்மளோட உடம்புல இல்லாத கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா க்ரீன், ப்ளூ மட்டும்தான். ஸோ வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணும் போது கேரக்டரும் சேர்ந்து கீ ஆகிடும். இந்த டெக்னாலஜியில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மாதிரி இல்லாமல் ஃப்ரேமில் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் மக்களை இன்னும் உறுதியாக அவங்க 2 பேர் அப்படின்னு நம்ப வச்சாங்க. அப்புறம் இந்த ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா திரும்ப பழைய டெக்னாலஜியான பாடி டூப் மெத்தடையும் இப்போ இருக்க க்ரீன் மேட் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த ஆக்டர் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரை கூட நடிக்க வச்சுட்டு அப்புறம் திரும்ப தனியாக ஒரிஜினல் ஆக்டரோட தலையோடு இருக்கிற ரியாக்ஷன்ஸ் மட்டும் க்ரீன் மேட்டில் எடுத்து ஒரிஜினல் ஃபுட்டேஜில் இருக்கிற அவரோட இன்னொரு டூப்போட தலையை எடுத்துட்டு இந்த ஆக்டரோட தலையை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் டெக்னாலஜி இல்லாத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் டபுள் ஆக்ஷன் கடந்து வந்த பாதை. நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோஸில் க்ரீன் மேட்ஸ்லலாம் அங்கங்கே சில மார்க்ஸ் இருந்திருக்கும். அதே போல் ஃபேஸ்லேயும் டாட் மார்க்ஸ் எல்லாம் நிறையா இருந்திருக்கும். இதெல்லாம் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்னா என்ன? இதுக்கும் அனிமேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? இது எப்படி ஒர்க் ஆகுது? இதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு OMG மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டபுள் ஆக்ஷன் பற்றி நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே எங்கள் அறிவுக்கு தோன்றின விஷயங்களும் இன்டர்நெட்டில் தெரிஞ்ச சில விஷயங்களும் தான். இதை தவிர இல்லை இதில் இருக்கிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தவறாக தெரிஞ்சாலோ இல்லை மாற்று கருத்து இருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.